ராஜு. காக்கா என்னாச்சு? ஏக்கா மூஞ்சி ஒரே சோடா இருக்கு. அதை ஏண்டி கேட்குற? நைட்டு எனக்கும் என் மருமகளுக்கும் ஒரே சண்டை. என்ன சண்டையா? ஆமாண்டி. அப்படி என்னக்கா சண்டை? நீதான் எதா இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிடுவியே, உன்கிட்ட எதுக்கு ஓ மருமக சண்டை போட்டுறா? அதை தாண்டி நானும் கேட்டேன். நான் பாட்டுக்கு செவனேன்னு அக்கடான்னு படுத்து கிடக்குறேன், யாராவது வம்பு தும்புக்கு நான் போறேனா அப்படின்னு தாண்டி கேட்டேன். உடனே என்னைய பார்த்து வம்புழுத்துட்டாடி. இப்படி கேட்டதுக்கா உன்னை திட்டுனா? ஆமாண்டி ராஜு. அதுவும் இல்லாம இவ என் மகன்கிட்ட வேற சொல்லி கொடுத்துட்டா ஒண்ணுக்கு ரெண்டா. அவன் விடுவானா? காலையில போறவன் நைட்டு தான் வரான். அவங்கிட்ட போய் இவ என்ன சொன்னான்னு தெரியல. வந்தது வரங்காட்டியமா நீ வீட்டுல சும்மா தானே இருக்க, உனக்கு என்ன பொழப்பு, எதுக்கு தேவையில்லாம சண்டை வளர்க்குற, அது இதுன்னு பேச்சுட்டாண்டி. என்னக்கா நீ இப்படி சொல்ற? அடியா ஆமாண்டி, ஆசை ஆசையா வளர்த்தேன் ஒரே ஒரு பையன். அவனே இப்படி பேசும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கேட்க சங்கடமா தான்க்கா இருக்கு. இருந்தாலும் நீ ஒன்றும் மனசுல போட்டு வச்சுக்காத. என்னதான் ஆனாலும் அவன் ஓ மகன், ஓ ரத்தம். ஓ மருமக கறி பேசும்போது நீ எப்படி அமைதியா இருந்தியோ அதே மாதிரி ஓம் புள்ள பேசும்போது நீ கொஞ்சம் பொறுத்து போய்தான் ஆகணும். அரை ஏண்டி நீ வேற, ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி இருந்தாலாவது அது வாட்டுக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்கும், எம்மா எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு. சரி நானும் ஆம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கேனே, கடைசி காலத்துல வரைக்கும் நம்மளுக்கு கஞ்சி ஊற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டுல நம்மளை ஏய்க்கிறான். ஏக்கா இது எல்லார் வீட்லையும் நடக்கிறது தானேக்கா. என்னமோ உன் பையனுக்கு உன் மேல அன்பு பாசம் இல்லாத மாதிரில நீ பேசிட்டு கிடக்குற. இவன் பேசுற பேச்சை பார்த்தா அப்படிதானே கிடக்கு. ஒரு பெத்த அம்மா பெத்த தாயை பார்த்து இந்த மாதிரிலாம் எவனாவது பேசுவானா? ஏக்கா நீ எதுக்கும் வருத்தப்பட்டுட்டு இருக்காதக்கா, எல்லாம் சரியாயிடும். ஆமா உன் பேரன் உனக்கு சப்போர்ட் பண்ணுவானே, அவனுமா உன்கிட்ட பேசல? என் பேரன் என் கூட பேசுவான், நல்லா பேசுவான். அது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. ஆனா என் மருமகக்காரி என்னத்தை சொல்லி கொடுத்தாலும் ஏதோ தெரியல, என்னைய பார்த்தாலே முறைக்கிறான். நீ என்னமோ பேட்டுகளாம பேட்டுக்கல்லு அப்படி இப்படின்னு என்னமோ ஒன்று சொல்றான்டி. உன் பேரனுக்கு எதையா சொல்லி கொடுத்துட்டாலோ? நான் என் மாமியார தங்கமா தாங்கினேன். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, நீ உன் மாமியார் எவ்வளோ உன்னை குடும்பப்படுத்தினாலும் நீ தங்கமா தாங்குற, உனக்கு வரப்போற மருமகளும் அதே மாதிரி உன்னை தாங்குவா அப்படி இப்படின்னு. ஆனா நம்மளுக்கு அப்படியா நடக்குது? என் மருமக நான் விழுந்து கிடந்தா கூட என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டா. என்னமோ கிளவி கிடக்குது போல, தூங்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவா. ஏக்கா வருத்தப்படாதீங்கக்கா, உன்னைய மாதிரியே பேசாம நான் பொம்பளை பிள்ளையே பெத்திருக்கலாம் ராஜு. அடா போங்கக்கா, நீங்க வேற பொம்பளை பிள்ளைய பெத்தாலும் அப்படிதான் இருக்கு. என்ன ராஜு சொல்ற? அடா ஆமாக்கா, நேத்து அவங்க அப்பத்தாவை பார்த்தவும் உருகி உருகியில பேசிக்கிட்டு கிடக்குறா. அப்படியா? ஏண்டி கீதாவுக்கு அவங்க அப்பத்தாவை சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லுவேன், இப்ப என்னாடி கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கா? அதைதான்க்கா எனக்கும் ஒன்றும் புரியல. வந்து பார்த்தா எதுக்கு எடுத்தாலும் அப்பத்தான்னு பின்னாடியே போய்கிட்டு இருக்கா. நான் என்னமோ இவ்வளோ கவனிக்காத ஆள் மாதிரியும் அவங்க அப்பத்தா தான் என்னமோ வளர்த்த மாதிரியும் ரொம்ப பண்ணிட்டு கிடக்குறாக்கா. ஏதாவது ஒன்று சொன்னா அப்பத்தா திட்டுமா நீயே பண்ணிடு அப்படிங்கிறா, வேலை சொன்னா செய்யவே மாட்டேங்கிறா, போய் அப்பத்தா கிட்ட போய் உட்காந்துக்கிறா. ஏண்டி உன் பொண்ணு நல்லா கண்டுக்கிட்டாடி. என்னக்கா சொல்ற? ஏண்டி இன்னும் அவனுக்கு புரியல? அது வேற ஒன்றும் இல்லை, நீ அவளை திட்டுறியா, உனக்கு பிடிக்காதவளை அவளுக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறா, வேற ஒன்றும் இல்லை. சரி அப்ப என் நாத்தனாக்காரையும் ஃப்ரெண்ட் ஆக்கிக்க வேண்டியதானே, அவளை மட்டும் ஏன் பார்த்துக்கிட்டு பம்புறா? அடியே அவளுக்கு ஒரு மகன் இருக்கான், அவனை கட்டிக்க ஆசை இல்லை, அதனாலதான் உன்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கா. நீ அவளை நல்லா சோதிச்சு பாரு, உன் பொண்ணும் அப்படியே உன் புருஷனாட்டம் தான் இருக்கா. அட ஆமாக்கா, இப்பதான் எனக்கு புரியுது எல்லாம். பாத்தீங்களா என் பொண்ணு லட்சணத்தை? நீங்க பொண்ணு வளர்த்துருந்தா கூட இப்படிதான் இருக்கும் போல. அதான் ராசு, பொண்ணோ பையனோ எதுவும் நம்மள கடைசி காலத்துல ஒன்றும் பார்க்க போறது கிடையாது. கடைசி காலம் வரைக்கும் நம்ம தான் பாத்துக்கணும் போல. பார்த்து சூதானமா இருந்துக்க ராசு. சரிங்கக்கா. என்னடா உன் பொண்ணை பத்தியே நான் பேசுறேன்னு நினைக்காத. நீ கொஞ்சம் அவகிட்ட அன்பா நடந்துக்கிட்டீனா அப்பதான் அவ உன் பேச்சு கேட்பா. நீ வள்ளுன்னு விழுந்துகிட்டு இருந்தீனா அம்மா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் கிடக்கு, நம்ம அப்பத்தாக்கிட்டே பேச்சு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவா. ஓ அப்படியா? ஆனா ஒண்ணுக்கா, என்ன பேச்சினாலும் இவன் மாறவே மாட்டேங்கிறாக்கா. கொஞ்சனா மிஞ்சினா கெஞ்சிரா. இவகிட்ட இருந்து ஒரு வேலை வாங்க முடியல. நானும் பார்க்கத்தானே போறேன், இவ எந்த வீட்டுல போய் வாக்கப்பட்டு என்னத்த வேலை பார்க்க போறான்னு. என்கிட்ட ஒரு பேச்சு அவங்க அப்பத்தா கிட்ட ஒரு பேச்சுன்னு மாத்தி பேசிக்கிட்டு இருக்காக்கா. சரி விடுராச்சு, எதா இருந்தாலும் பொறுத்திருந்து பாப்போம். ஆமா உன் சம்மந்திக்காரி வரான்னு சொன்ன, இன்னைக்கா வரா? ஆமாக்கா, வந்து என் உசுரை வாங்குறதுக்காகவே வரா. இதுல பெரிய லிஸ்டே அனுப்பி வச்சிருக்கா. இந்த சோம்பேறி கலதைக்கு நான் சமைச்சு போடணுமா? கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்குது ராஜு. என்னக்கா சொல்ற? நான் நேத்து உனக்கு சொன்ன மாதிரிதான், நீ பேசாம உன் பொண்ணை லீவு போட சொல்லிடு. அவளை லீவை போட சொல்லிட்டு வேலையை வாங்கிரு. ஒரு வேளை அவள் லீவு போடலன்னா என்ன பண்றது? அப்படின்னா உன் புருஷன்ட்ட சொல்லு, இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கு, அது இல்லாம உங்க தங்கச்சி எல்லாரும் வராக, அதனால உங்க பொண்ணை லீவை போட சொல்லுங்க. எனக்கும் வர வயசாகிக்கிட்டே போகுது, என்னாலையும் முடியல. உங்க தங்கச்சி வரும்போது நம்ம பொண்ணு வீட்டுல இருந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லு உங்க வீட்டுக்கார்ட்ட. அப்படியா? சரிக்கா. நீ அவளை பிடிச்சி வச்சிருந்தீனா தான் எல்லா வேலையும் நடக்கும். இல்லைன்னு வையே, அவன் உனக்கு தட்டை காமிச்சிட்டு ஆஃபீஸுக்கு போயிடுவா. நீ தான் அம்புட்டு வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யணும். நீ என்கிட்ட சொல்லிட்டுலக்கா, ரைட்டு விடு நான் பார்த்துக்கிறேன். சரிக்கா, உள்ளார என் வீட்டுக்காரர் சத்தம் போடுறாரு, நான் போயிட்டு வரேன். அப்புறமா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு சொல்லு. கண்டிப்பாக சொல்கிறேன்க்கா. சரி அப்போ நான் வரேன் ராஜு. சரிக்கா.
அதுக்கப்புறம் எனக்கு ஃபோனே பண்ணலை. ஒரு மெசேஜ் கூட அனுப்பலை அவர். ச்சே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன அவ்வளோ பெருசாக கேட்டுட்டேன் அவர்கிட்ட. நம்ம 2 பேத்துக்கும் ஒரு ப்ரைவசி வேண்டாமா, அதை தானே கேட்டேன். இது ஒரு குத்தமா? ஆனால் மாமா இன்ன வரைக்கும் அவங்க அம்மா விட்டுட்டு வரவே மாட்டேங்கிறாரு. அவங்க அம்மா பிடியிலே தான் இருக்காரு. எப்போ தான் எனக்கான வாழ்க்கையை நான் அவர் கூட வாழ போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. சரிம்மா, நீ சாப்பிட்டியா? அர்ஜுன் என்ன பண்ணுறான்? ஆ ஆ ஆ அப்படியா, சரிம்மா. இங்கேயா? இங்கே தோசையும் மிளகா சட்னியும் தாம்மா. நீ சாப்பிட்டீல கையிலே? சரி சரி, உடம்ப பார்த்துக்கோ. எப்போ நீ இங்கே வர? இன்னும் 3 நாள் கழிச்சா? ஆ சரிம்மா, வந்துட்டு ஸ்கேனுக்கு போகணும், மறந்துடாத. சரி கையில், நான் வச்சிடறேன் ஃபோனை. ஏண்டி கையில் தாண்டி பேசுனா? பாப்பாவோட ஹார்ட் பீட்டெல்லாம் கேட்குதான் கையிலுக்கு. ஏய் தேனு, என்ன? அடியே தேனு, என்ன இவ கூப்பிட அப்படியே உட்காந்துருக்கவ? அச்சோ, இந்த போர் போடுறவன் வேற டொர்ரு டொர்ருன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே கிடக்குது. இந்த சவுண்டுல எப்படி இவ உட்காந்துருக்கா? அடியே தேனே. அம்மா, என்ன ஆச்சு உனக்கு? எத்தனை வாட்டி உன்னை கூப்பிடுறது? சொல்லுமா, என்ன ஆச்சுன்னு நீ தான் சொல்லணும். எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். இல்லை இல்லை, எதையோ என்கிட்ட இருந்து நீ மறைக்கிற. என்னாச்சு? அந்த ஃபோனையே வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ரீல்ஸ் பார்த்தேன். ரீல்ஸ் பார்த்ததுக்கா இவ்வளோ சோகமாக இருக்க? அம்மா, ரீல்ஸில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு பரிதாபமாக உட்காந்துருந்தேன். வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் இப்படி உட்காந்துருந்தியா? நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேன். சரி, அதை விட தீபக் மாப்பிள்ளைக்கு பேசுனியா? பேசிட்டேனே. என்ன சொன்னாரு? சாப்பிட்றேன்னு சொன்னாரா? சொன்னாருமா, சாப்பிட்றேன்னு சொன்னாரு. ஏண்டி, உங்கள் அத்தைக்கு தெரிய வேணான்னு சொன்னியா? அதையும் சொல்லிட்டேம்மா, அவர் சரின்னு சொல்லிட்டாரு. அப்படியா? எனக்கு வாச்ச மாப்பிள்ள தங்கமான மாப்பிள்ள. நீ தான் அப்பப்போ அவரை திட்டிக்கிட்டே கிடப்ப. பாத்தியா, நீ சொன்னதுக்கெல்லாம் சரி சரிங்கிறாரு. ஆமாம் ஆமாம், நான் சொன்னது உடனே சரின்ட்டாரு. இன்ன வரைக்கும் ஃபோன் அடிக்கல. நீ வேற ஏமா? சரி, சாப்பிட வராமல் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லைம்மா, பசிக்கல. அடியே, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா தானே குழந்தையெல்லாம் தரிக்கும். போய் நல்லா சாப்பிடுவா. அதுவும் உனக்கு பிடிச்சா பூரி கிழங்கு எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இல்லைம்மா, எனக்கு இப்போ பூரி கிழங்கு சாப்பிடலாம் மூடு இல்லைம்மா. என்ன நீ பூரி கிழங்கு சுட்டி வச்சாலாம் உங்கள் அண்ணன் கூட போட்டி போட்டு இழுத்து போட்டு சாப்பிடுவேன். இப்போ என்னடானா உட்காந்துருக்க நீ பாட்டுக்கு. மா, என்னம்மா நீ? பூரி கிழங்கு சாப்பிடலாம் மூடு வரணுமா என்ன? ஷோ, நீ சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டேன். சரி வரேன் போ. சரி சரி, சீக்கிரம் வா. சுட சுட இருக்கு, ஆறுனா ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. அப்புறம் ஆறி போச்சுடி எனக்கு திரும்பி சுட்டு தடி அப்படின்னா பல்ல உடச்சிருவேன் பார்த்துக்கோ. ஏம்மா நீ வேறம்மா, எனக்கு ஆறி போனது நாரி போனது எல்லாத்தையும் வை. இப்போல்லாம் நான் சாப்பிட கற்றுக்கிட்டேன். ஏன் உன் மாமியார் காரி அப்படி தான் போடுவாளோ? இப்போ எதுக்குமா தேவையில்லாமல் அவங்களெல்லாம் பிடிச்சி இழுக்கிற? இல்லை, என் பொண்ணு இப்படி மாற்றி வச்சிருக்காளே, அதனால தான் கேட்குறேன். அப்பா சாமி, நான் சாப்பிட வரேன் போ. அந்த வழிக்கு வா, சீக்கிரம் வந்துரு, பூரியே ஆறி போயிடும். சரி போமா, சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காம. சொல்லிட்டேன், பூரி ஆறி போயிரு, ஒழுங்கா வந்துரு. என்னால் உங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்ல முடியாது. ஏன்னா இது எனக்கும் என் மாமாவுக்கும் நடக்கிற பிரச்சனை. இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன்னா அப்புறம் மாமாவை நான் திட்டுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. மாமாவும் நானும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னா இந்த மாதிரி கஷ்டத்தை பட்டு தான் ஆகணும். எனக்கு எங்கள் மாமாவை விட்டு கொடுக்க முடியாது. அதே மாதிரி அவர் என்னைக்கு என்னை நினைக்கிறவரோ தெரியல. அந்த நாள் சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் பொறுமையாக தான் இருந்து ஆகணும். அதே மாதிரி குழந்தையும் அப்படி தான். எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். என்ன தான் வைத்தியர் சொன்னாலும் மாமா அதை எடுத்து சாப்பிட்டாதானே குழந்தை பிறக்கும். மாமா சாப்பிட மாட்டேன்னு வீம்பு பிடிச்சாருன்னா எங்கேருந்து நம்மளுக்கு குழந்தை வரும்? இதை சொன்னால் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாரும் என்னைய தான் வாய்க்கோள் போனுக்கு, அதனால தான் உனக்கு புள்ள பிறக்கலை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், எனக்கு தெரியும் நான் எப்படி வாழ்கிறேன் எப்படி இருக்கேன்னு. அடியே, இன்னும் சாப்பிட வரலையாடி? இதோ வரேம்மா. சாப்பிடலாம் இந்த அம்மா விடாது போல. சரி போய் சாப்பிடுவான். ஃபோன் வருதானே அப்புறமா பார்த்துக்கலாம். யாரு ஃபோன் அடிக்குது? தேனு ஃபோனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி எடுத்து பேசுவோம். ஹலோ. ஹலோ தேனு. ஹலோ, யாருங்க? அத்தை, நான் தீபக் பேசுகிறேன். ஓ நீங்களா தம்பி? அதான் மாம்சன்னு சேவ் பண்ணியிருக்காளோ. நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்கேன் தம்பி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன தம்பி, என்ன விஷயமா தேனுக்கு ஃபோன் பண்ணீங்க? இல்லை தேனை எப்போவுமே சாப்பிட்டாலா என்ன எதுன்னு கேட்பேன், அதுக்கு தான் ஃபோன் அடித்தேன். தேன் இல்லை? தேனு இப்போ தான் தம்பி சாப்பிட போயிருக்கா. ஓ ஓகே வந்தோடனே பேச சொல்லுங்கள். சரி தம்பி, கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்க அப்போ வச்சிடுறேன். சரி தம்பி. இவ சாப்பிட்டாலா இல்லையான்னு ஒரு ஃபோனு வேற. ஏன் இவன் ஃபோன் அடிக்கலான்னா இவ சாப்பிட மாட்டாளோ?
ரொம்ப தான்ப்பா எல்லாரும் பண்ணிக்கிறாங்க. இதோ இவ ஃபோனை போட்டுட்டு அவ பாட்டுக்கு சாப்பிட போயிட்டா. சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்குலாம ஒரு ஃபோன் அடிப்பாங்க. என்ன வளர்ப்போ தெரியலப்பா. எனக்கும் இருக்கானே மகன்ட்டு ஒரு நாள் கூட சாப்பிட்டியா வச்சியான்னு கேட்டது கிடையாது. என்ன பண்றது? சொல்லவே மாட்டேங்கிறாரு. ராஜா ஒன்னதாண்டா. கொஞ்சம் அமைதியா வரியா? டேய் எங்கடா என்னை கடத்திட்டு போற? சொல்றேன்டி, வெயிட் பண்ணு. அச்சோ இவன் வேற. காலையில ஆன்டிட்ட சொன்னியா இல்லையா? யார்கிட்ட? எங்க அம்மாட்டையா? அப்புறம் அவங்கள்ட்ட தான் சொன்னியா இல்லையா? ஏன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறதுக்கு எதுக்கடி அவங்கள்ட்ட நான் சொல்லணும்? ஏய் நான் இன்னும் உனக்கு பொண்டாட்டியே ஆகவே இல்லடா. கல்யாணமா பண்ண நீ? கல்யாணம் ஆனாதான் நீ என் பொண்டாட்டியா என்ன? பேசாம அமைதியா வாயேன். என்ன மேடம்? உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. என்னைய திருத்தி மார்க் போட்டதெல்லாம் போதும். நீங்க முதல்ல என்னைய புடிச்சுக்கோங்க. வண்டி ஸ்பீடா போயிட்டு இருக்குல்ல, ரொம்ப கரடு முரடான ரோடு வேற, நல்லா டைட்டா புடிச்சுக்கோங்க மேடம். நல்லா புடிச்சுக்கிறேன். கடைசி வரைக்கும் எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லவே மாட்டேன். ஏண்டி கொஞ்சம் பொறுவேண்டி. எப்படியா இருந்தாலும் போய் இறங்குவோம்ல, அப்ப பாத்துக்கோவேன். ஓ அப்ப சஸ்பென்ஸ். அப்படிதான் வச்சுக்கோவேன். சரி போறதும் போற. எனக்கு ஏதாவது வழியில சாப்பாடு வாங்கி கொடுறா, பசிக்குது. அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நல்ல ஒரு ரெஸ்டாரண்டா பார்த்து நிப்பாட்டுறேன், சாப்பிட்டுட்டு போவோம். சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. நீங்கள் போடுற லைக்கும் கமெண்ட்டும் எங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த சீரியலை பற்றி ஏதாவது உங்களுக்கு நிறைய குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். வீடியோ நடுப்புற இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். எங்கள் வீட்டை சுற்றி இந்த மாதிரி சவுண்டெல்லாம் அதிகமாக இருக்குது. அதை இக்னோர் பண்ண முடியல, அதனால தான் அந்த சவுண்டோடையே எடுத்து போடுறேன். கோச்சிக்காதீங்க. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஃபாத்திமான்றவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு அவங்க ஃப்ரெண்டு விஷ் பண்ண சொன்னாங்க. இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் ஹாப்பி விஷஸ். முக்கியமாக பாத்திமாவுக்கு ஹாப்பி பர்த்டே பாத்திமா. என்றும் நீங்கள் பல்லாண்டு வாழணும். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பாத்திமா. உங்கள் குழந்தைங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பர்த்டே அண்ட் வெட்டிங் விஷஸ் சொல்லணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக அவங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா விஷ் பண்ணுறோம். மறக்காமல் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பாய்.